அதாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 7 ஆண்டுகளுக்கு பிறகு 2 நாள் பயணமாக சீனா சென்றுள்ளார். சீனா சென்றுள்ள பிரதமருக்கு ஒரு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. குறிப்பா சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் அருணாச்சல பிரதேசத்துல எல்லை பிரச்சனை இருக்கு. அந்த எல்லை பிரச்சனை நம்ம நாட்டு எல்லைய சைனா ஆக்கிரமிப்பு செய்திருக்காங்க. சோ அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு இந்திய நாட்டு மக்கள் மத்தியில எழுந்துள்ளது. இப்ப இன்னொன்னு நிறைய இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தக ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. ஆனா சீனாவுடன் இந்தியா பகைத்து கொள்ள விரும்பல. ஆனா சீனா தான் இந்தியாவை பகைத்து கொள்ள விரும்புகிறது. சோ அதுக்கு இந்த பயணம் முற்றுப்புள்ளி வைக்கும். அவர் சொல்லிட்டு போயிருக்காங்க, இந்த ரீசனுக்காக தான் நான் போறேன் அப்படின்னு தகவல் சொல்லிட்டு போயிருக்காங்களா? ஆமா, ஒவ்வொரு நாடு எல்லை பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும், வர்த்தகத்துக்கு தீர்வு காண வேண்டும், வர்த்தகத்தில் உள்ள இடையூறுகளை சரி செய்ய வேண்டும், இரு நாடுகளுக்கு இடையே பல்வேறு துறையில புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் போயிருக்கார். நிச்சயமாக இந்த பயணம் ஒரு வெற்றி பயணமாக தான் அமையும். இந்த பயணத்தின் மூலம் பாத்தீங்கன்னாக்கா இந்தியா மீது சைனாவுக்கு உள்ள அந்த விரோத போக்கு சரி செய்யப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு இந்திய நாட்டு மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது.